டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக ஞாயிறு விடுமுறை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2022 யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாக இருக்கின்ற 4 பத்திரிகைகள் இன்றும் எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பிரதான அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் பத்திரிகை செய்திகளை பார்க்க போகிறோம். நீங்களும் உற்சாகமாக நெஸ்டமோல்டை அருந்திக் கொண்டு பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருங்கள். முதலில் 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை வழமை போல பார்க்கலாம். தமிழ் அரசியல்வாதி ஒருவரினால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்பம், உயர்மட்ட தலைவர்கள் சிலர் அதிருப்தியில் என்ற தலைப்போடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பொருளாதாரத்தை மீட்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இலங்கை தூதுவர் பேச்சு என்ற தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தி இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விளம்பரி பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாரம் முழுவதும் எரிபொருள் கிடையாது, வரிசையில் நிற்க வேண்டாம் என்கிறார் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர என்ற தலைப்போடு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் உணவு மருந்து இன்றி கண்முன்னே பலர் மரணிக்கும் அவலம் நேரலாம், ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யாழில் எச்சரிக்கை என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலிலே ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தமிழ் அரசியல்வாதி ஒருவரினால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்பம், உயர்மட்ட தலைவர்கள் சிலர் அதிருப்தியில் என்ற ஒரு செய்தி இங்கிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் தலையீடு காரணமாக அந்த கட்சிக்குள் உட்கட்சி முருகல் நிலை தோன்றியிருப்பதாக கொழும்பு செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டத்திற்கு மாத்திரமன்றி அந்த கட்சியின் முக்கிய உள்ளக கட்டங்களிலும் கலந்து கொள்ளும் இந்த தமிழ் அரசியல்வாதி அந்த கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சில முக்கிய முடிவுகளை எடுக்க தூண்டுவதுடன் அந்த முடிவுகளையே கட்சி செயல்படுத்தவும் வேண்டும் என கட்சியின் ஏனைய தலைவர்களை வற்புறுத்தி வருவதாகவும் மேற்படி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு அவரது இத்தகைய செயல்பாடுகளை கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மௌனமாக ஆதரிப்பதாகவும் இதன் காரணமாகவே கட்சிக்குள் உயர்மட்ட தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் அந்த கொழும்பு செய்தி மேலும் தெரிவிக்கிறது. ஒரு தனிநபர் பிரேரணையாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த 21வது அரசமைப்பு திருத்தத்தை அரசமைப்பிற்கு விரோதமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனை தயாரிப்பதில் மேற்படி தமிழ் அரசியல்வாதியும் பங்காற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இப்போது அரசாங்கம் சமர்ப்பிக்கவிருக்கும் 21வது திருத்தத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரிக்க வேண்டும் என்றும் அந்த கட்சியினருக்கு அவர் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இதனையும் கட்சியின் தலைவர்கள் பலர் விரும்பவில்லை என்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் தமக்கு நெருங்கிய வட்டாரங்களிடம் சின்னத்துடன் தெரிவித்ததாகவும் மேற்படி கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேபோல கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நெருக்கமாக செயல்பட்ட இந்த தமிழ் அரசியல்வாதி ஐக்கிய தேசிய கட்சியின் உள் விவகாரங்களிலும் தலையிட்டு பிரதமர் ரணில் மீது கடுமையாக செல்வாக்கு செலுத்த முற்பட்டார் என்றும் அதன் விளைவாக ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சிக்கு அவர் வழிவகுத்தார் என்றும் சுட்டிக்காட்டுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள், ஆனாலும் இறுதி காலத்தில் சுதாகரித்துக் கொண்ட பிரதமர் ரணில் மேற்படி தமிழ் அரசியல்வாதியை ஓரம் கட்டினார் என்பதனையும் தமது தற்போதைய தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு இப்போது நினைவூட்டுவதாகவும் தென்னிலங்கை செய்திகள் கசிகின்றன என்று சொல்லி அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் அரசியல்வாதி ஒருவரினால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்பம், உயர்மட்ட தலைவர்கள் சிலர் அதிருப்தியில் என்ற தலைப்போடு இந்த செய்தி இருக்கிறது. இதிலே இந்த செய்தியிலே கொழும்பை தளமாக கொண்டு கொழும்பில் வெளிவந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல எரிபொருள் கப்பல் வருவதில் தாமதம், வரிசையில் நிற்க வேண்டாம் என்று மற்றொரு செய்தி இங்கிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் கப்பல் நாட்டுக்கு வருகை தருவது மேலும் தாமதம் அடையும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஆரம்பத்திலும் அடுத்த வாரம் வரவிருந்த பெட்ரோல், டீசல் மற்றும் மசகு எண்ணெய் கப்பல்கள் மேலும் தாமதமடையும் என விநியோகஸ்தர்கள் தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். வங்கி நடைமுறைகள் மற்றும்
ஏற்பாடு பணிகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் அறிவித்துள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த எரிபொருள் கப்பல் துறைமுகத்திற்கு வரும் வரை பொது போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அடுத்த வாரத்தில் வரையறுக்கப்பட்ட அளவில் எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என்பதனால் எரிபொருட்களுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் என்று இந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் தொடர்பான செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. அதே செய்திதான் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இருக்கிறது. மன்னார் வைத்தியசாலை பணியாளர்கள் போராட்டம், பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்து என்று புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து நேற்று சனிக்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த போராட்டம் நேற்று முற்பகல் 10:30 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றது. அண்மை காலமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சுகாதாரத்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் கண்டித்தும் கிளிநொச்சி எரிபொருள் நிலையத்தில் கிளிநொச்சி வைத்திய அதிகாரி தாக்கப்பட்டதை கண்டித்தும் மன்னார் மாவட்ட சுகாதார ஊழியர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பதாக பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக அந்த செய்தி இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் நெருக்கடியை கொண்டு இவ்வாறு சுகாதார பணியாளர்கள் மன்னாரிலே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க உயர்மட்ட குழு இன்று இலங்கை வருகை, பல தரப்புடன் பேச்சு என்று மற்றும் ஒரு செய்தியை இங்கு பார்க்கலாம். அமெரிக்க திரைசேரி திணைக்களம் மற்றும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை வருகை தர உள்ளதாகவும் இக்குழுவினர் 29ஆம் தேதி இலங்கையிலிருந்து பல்வேறு சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளனர். இத்தூதுக்குழுவில் ஆசியாவிற்கான பிரதி உதவி திரைசேரி செயலாளர் ரோபர்ட் ஹாப்ரோத் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான பிரதி உதவி இராஜாங்க செயலாளரான தூதுவர் ஹேலி ஹேண்டலிங் ஆகியோரும் உள்ளடங்குகிறார்கள். அவர்கள் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர் என்று அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க உயர்மட்ட குழு இன்று இலங்கைக்கு வருகை என்றிருக்கிறது இந்த செய்தி. 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய அரசு அனுமதி என்று மற்றொரு செய்தி இங்கு அத்தியாவசிய பொருள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. திறந்த கணக்குகள் மூலம் இந்த நாட்டுக்குள் 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரிசி, சீனி, கோதுமை, மா, பருப்பு உள்ளிட்ட 10 அத்தியாவசிய பொருட்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய அரசு அனுமதி என்றிருக்கிறது அந்த செய்தி. அதே போல திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் 30 பேர் தற்கொலை முயற்சி, தீக்குளித்த ஒருவர் ஆபத்தான நிலையில் என்று மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் 30 பேர் மாத்திரை உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த 30 பேரும் மீட்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் திருச்சி அகதிகள் முகாமில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் 21 பேர் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 35 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே நேற்றைய போராட்டத்தின் போது ஒருவர் தீக்குளிக்க எடுத்த முயற்சி தடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தித்துறையைச் சேர்ந்த அகதியொருவரை சிறப்பு முகாமில் உள்ள உறவுகளை விடுவிக்க கோரியும் மதுரை திருவாதவூர் அகதிகள் மறுவாழ்வு அமையத்தில் உள்ள தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தன்னை இணைக்குமாறு கோரியும் தீக்குளிக்க முற்பட்டுள்ளார். உமா ரமணன் 44 வயதுடையவரே தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். உடல் கருகிய நிலையில் அவரை மீட்க முகாம்பாசிகள் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் உமாரமணன் சிகிச்சை பெற்று வருகிறார். விடுதலை வேண்டி இலங்கை தமிழர் பலர் தற்கொலைக்கு முயற்சிய சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் 30 பேர் தற்கொலை முயற்சி என்றிருக்கிறது அந்த செய்தி. நகரப்பகுதி பாடசாலைகள் வாரத்தில் 3 நாள் இயங்கும் என்று மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இங்கே கடந்த வாரம் இயங்காத நகரப்பகுதி பாடசாலைகளை வாரத்தில் 3 நாட்களுக்கு இயக்க கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பாடசாலை கற்பித்தல் பணிகளை முன்னெடுப்பது குறித்து அறிவித்தலை கல்வி அமைச்சு வெளியிட்டிருப்பதாகவும்
இதன்படி கடந்த வாரம் கிராமிய பகுதிகளில் பாடசாலைகளை முன்னெடுக்கப்பட்டமை போன்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து அசௌகரியமற்ற பாடசாலைகளை வழமை போன்று இயக்க வேண்டும். குறித்த பாடசாலைகளில் போக்குவரத்து பிரச்சினை உள்ள ஆசிரியர்கள் அதிபர்களூடாக அந்த ஆசிரியர்களின் பிரத்யேக விடுமுறையில் விடுவித்து பொருத்தமான நேர அட்டவணையை தயாரிக்க வேண்டும். அதே நேரம் கடந்த வாரம் பாடசாலை இயங்காத நகர பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை வாரத்தில் 3 நாட்களுக்கு இயக்க வேண்டும். இதன்படி செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை குறித்த பாடசாலைகளை இயக்க வேண்டும். அந்த பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவு கற்பித்தல் பணிகளை முன்னெடுக்கும் நாட்கள் குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வராத நாட்களில் இணையவழி முறையிலே வீட்டு பாடங்களை வழங்குதல் உள்ளிட்ட முறைகள் ஊடாக கற்பித்தல் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாகவே பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாத ஆசிரியர்களுக்காக குறித்த நாட்களை தனிப்பட்ட விடுமுறையாக கருதாதிருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நகரப்பகுதி பாடசாலைகள் வாரத்தில் 3 நாட்கள் இயங்கும் என்ற ஒரு செய்தி. திக்கம் படிசாலை தென்னிலங்கை நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பு. பனை அபிவிருத்தி சபை தலைவர் எதேச்சிரகாரம் என ஐங்கரநேசன் சாடல் என்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திக்கம் படிசாலை தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். திக்கம் படிசாலையின் உரிமத்தை தங்களிடம் மீளவும் கையளிக்குமாறும் அதனை நிர்வகித்து வரும் வடமராட்சி பனைசார் உற்பத்தி தொழிலாளர்கள் நீண்ட காலமாக கோரி வருகிறார்கள். பல போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளனர். ஆனால் இப்போது இவர்களை புறம்தள்ளி இவர்களுக்கே தெரியாமல் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த் பத்திராஜா திக்கம் படிசாலையை தென்னிலங்கையைச் சேர்ந்த VA டிஸ்ட்ரி லரிஸ் என்ற நிறுவனத்திற்கு 25 வருட குத்தகைக்கு தாரை வார்த்துள்ளார். பேரினவாத எதேச்சை அதிகார போக்குடன் வடமராட்சி பனை தொழிலாளர்களின் வாழ்முரிமையை தட்டி பறித்து தனது இனத்தவர்களிடம் கையளித்துள்ளார் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் தனது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். திக்கம் படிசாலை தொடர்பாக நேற்று சனிக்கிழமை பொன்னுத்துறை ஐங்கரநேசன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பனை தமிழ் மக்களின் இயற்கை வளங்களில் முதன்மையானது. இதிலிருந்து பொருளாதார ரீதியாக அதி உச்ச பயனை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்குடனேயே பனை அபிவிருத்தி சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இதன் தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலரை தவிர ஏனையோர் பனை பற்றி பட்டறிவையோ படிப்பறிவையோ கொண்டிருக்காமல் அரசியல் சிபார்சை மட்டுமே தகுதியாக கொண்டிருந்தார்கள். ஆளுங்கட்சியில் அல்லது அதற்கு முண்டு கொடுக்கும் தமிழ் கட்சிகளில் இருந்து தேர்தலில் தோற்று போனவர்களுக்கு பிரதிபகாரமாக தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இவர்களால் பனை தொழில் சீரழிந்து இறங்கு முகமை கண்டது. இப்போதைய தலைவர் கிருஷாந்த பத்திராஜாவும் அதையே கனகச்சிதமாக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். திக்கம் படிசாலை 1983ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலும் பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் நிதியிலும் உருவாக்கப்பட்டது. சுயாதீனமான லாபத்தோடு இயங்கி வந்த இந்த வடிசாலை 1987 வடமராட்சியில் இடம்பெற்ற ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ தாக்குதல் காரணமாக பலத்த சேதமடைந்தது. இதனால் பனை அபிவிருத்தி சபையிடம் இருந்து உதவி பெற நேரிட்டது. ஆனால் ஒட்டகத்திற்கு இடம் கொடுத்த கதையாக பனை தொழிலாளர்களின் கடுமையான எதிர்ப்பை மீறி 2001ஆம் ஆண்டு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் திக்கம்படி சாலை பனை அபிவிருத்தி சபையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போதிருந்த திக்கம்படி சாலையின் சுயாதீனம் பறிபோனது. பனை அபிவிருத்தி சபையின் தலைவர்கள் அரசியல் நியமனம் என்பதனால் அவர்களின் கீழ் இருந்து வந்த திக்கம்படி சாலையின் வளங்களும் அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. இதனாலேயே திக்கம்படி சாலையை பனை அபிவிருத்தி சபையிடமிருந்து விடுவிக்க வடமராட்சி பனைசார் உற்பத்தி தொழிலாளர்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். பனை தமிழர்களின் தேசிய வளம் என்பதனால் இது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனையும் ஆகும். திக்கம்படி சாலையை தென்னிலங்கை முதலாளிகளிடமிருந்து மீட்கவும் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த பத்திராஜாவின் பேரினவாத எதேச்சகரத்தை கண்டித்தும் பனைசார் உற்பத்தி தொழிலாளர்கள் பின்னால் தமிழர்களாக நாம் அனைவரும் அணிதிரண்டு போராடுவோம் என்றார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திக்கம்படி சாலை தென்னிலங்கை நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பு, பனை அபிவிருத்தி சபை தலைவரின் எதேச்சரிகாரம் என ஐங்கரநேசன் சாடல் என்று இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தின் இறுதி செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இது ஈழநாடு பத்திரிகையினுடைய செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம்.
விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இன்று அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, இந்த வாரம் முழுவதும் எரிபொருள் கிடையாது, வரிசையில் நிற்க வேண்டாம் என்கிறார் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே ஏழுநாடு பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்திருந்தாலும் உதயன் பத்திரிகையில் அது பிரதான தலைப்புச் செய்தியாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த வாரம் வரவிருந்த எரிபொருள் கப்பல்களின் வருகை தாமதமாகியுள்ளது. இதனால் எரிபொருட்களுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறேன். அந்த எரிபொருள் கப்பல் வரும் வரை பொது போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பல்கள் கடந்த 23ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என்று அமைச்சர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் 2 தடவைகள் அவை ஒரு நாள் தாமதமாகி வரும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் மேற்கண்டவாறு தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதிகள் இந்த வாரம் தொடக்கத்திலும் அடுத்த வாரத்திலும் வருகை உறுதி செய்த வழங்குனர்கள் வங்கி மற்றும் இரத காரணங்களுக்காக சரியான நேரத்தில் வழங்கல் கட்டளையை நிறைவேற்ற இயலாமை குறித்து தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்ததை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எரிபொருள் இறக்குமதிகள் துறைமுகத்திலிருந்து இறக்கப்படும் வரை, பொது போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வரை வரையறுக்கப்பட்ட அளவிலேயே டீசல் மற்றும் பெட்ரோல் என்பன நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படும். எனவே எரிபொருட்களுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். எரிபொருள் வருகை திகதியை உறுதிப்படுத்த முடியவில்லை. அடுத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி வரை சுத்திகரிப்பு நிலைய செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும். புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள அனைத்து வழங்குனர்களுடனும் நாங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தாமதம் மற்றும் சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் பதிவிட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. இந்த வாரம் முழுவதும் எரிபொருள் கிடையாது, வரிசையில் நிற்க வேண்டாம் என்கிறார் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் என்ற தலைப்பிலே அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல எரிபொருள் தொடர்பான மற்றும் ஒரு செய்தி இங்கே அதன் கட்டமிடப்பட்டு சிறிய செய்தியாக இருக்கிறது. எரிபொருள் விநியோக தடை, யாழ் மாவட்ட பேக்கரி உற்பத்தியாளர்கள் தடைப்படும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் பேக்கரி உற்பத்திக்கு விநியோகத்திற்கும் தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் உரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் இந்த வாரம் யாழ் மாவட்டத்தில் 100க்கும் இந்த வாரத்தில் யாழ் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பேக்கரிகள் மூடப்படுவதன் ஊடாக சுமார் 2000த்திற்கும் அதிகமான பணியாளர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படும். நடமாடும் பான் விநியோகத்தில் ஈடுபடும் 500க்கும் அதிகமான முச்சக்கர வண்டிகளின் சேவை பாதிக்கப்படுகிறது. அதனை வாழ்வாதாரமாக நம்பும் குடும்பங்களின் நிலைமையும் பரிதாபமாகிறது. ஏற்கனவே பான் உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் தட்டுப்பாட்டினாலும் வெளியேற்றத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ள பேக்கரி உரிமையாளர்கள் எரிபொருள் கிடைக்கப்பெறாத நிலையில் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பான் உற்பத்திக்கு தேவையான டீசல் ஓரளவு கிடைக்கப்பெறும் போதும் நடமாடும் விநியோகத்திற்கு தேவையான பெட்ரோல் கிடைக்காமையினால் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள். அத்தியாவசிய சேவையாக கருதி எமக்கு பெட்ரோல் வழங்குவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. எரிபொருள் விநியோக தடை, யாழ் மாவட்டத்தில் பேக்கரி உற்பத்திகள் தடைப்படும். பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாளை முதல் பாடசாலைகளுக்கு பணிபுரிய செல்ல மாட்டோம், இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. நேற்றைய தினமும் இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். நாளை திங்கட்கிழமை முதல் ஆசிரியர்கள், அதிபர்கள் பாடசாலைகளுக்கு பணிபுரிய செல்ல மாட்டார்கள் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளதாகவும், இது தொடர்பில் அந்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கையை நாங்கள் நேற்றைய பத்திரிகை செய்திகளிலும் விரிவாக பார்த்திருந்தோம். ஆகவே நாளை முதல் பாடசாலைகளுக்கு பணிபுரிய செல்ல மாட்டோம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கும் செய்திதான் அந்த செய்தி. ஆனாலும் சற்று முன்னர் பாடசாலை தொடர்பான மற்றொரு செய்தியும் பார்த்திருந்தோம். நகர பாடசாலைகளை 3 நாட்களுக்கு இயக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அதற்காக அதிபர்களை தயார் நிலைப்படுத்துமாறும் ஒரு செய்தியை இந்த பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பான செய்தியாக பார்த்திருந்தோம். கடந்த வாரத்திலே நகர பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த நிலையிலே மீண்டும் நகர பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான அறிவித்தலாக அந்த அறிவித்தல் இருந்தது. ஆகவே 3 நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே 7:30 தொடக்கம் 1:30 மணி வரை பாடசாலைகளை நடாத்துமாறும் பணிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய பொறிமுறைகளை அதிபர்கள் பொறுப்பேற்று அதனை கையாளுமாறும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் போது நேற்றைய தினம் இந்த செய்தியும் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பாடசாலைகளுக்கு பணிபுரிய செல்ல மாட்டோம் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிவித்திருப்பதான செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு எரிபொருள் அட்டையே
அரச பணியாளர்களுக்கு விதிவிலக்கு என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கலாம். எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு எரிபொருள் அட்டையே வழங்கப்படும். ஆனால் அரச பணியாளர்களுக்கு விதிவிலக்கா? அவர்களது திணைக்கள தலைவர்கள் அவரது திணைக்கள தலைவர்களூடாக அனைவருக்கும் எரிபொருள் அட்டை வழங்கப்படும் என்றும் யாழ் மாவட்ட சில வட்டாரங்கள் தெரிவித்தன. யாழ் மாவட்டத்தில் அடுத்த மாதம் முதல் எரிபொருள் பங்கீட்டு அட்டைக்கே விநியோகிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான பதிவுகளை கிராம அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு எரிபொருள் அட்டையே முதற்கட்டமாக வழங்கப்படும். அதே குடும்பத்தில் அரச பணியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு திணைக்கள தலைவர்களூடாக எரிபொருள் அட்டை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு எரிபொருள் அட்டையே வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கும்போது அரச பணியாளர்களுக்கு விதிவிலக்கு என்று இருக்கிறது. அந்த செய்தியினுடைய உள்ளே பார்க்கும்போது கிராம சபையூடாகவும் அரச பணியாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் தலைவர்கள் மூலமாகவும் எரிபொருளுக்கான அவர்களுக்கு அட்டை வழங்கப்படும் என்று சாரப்பட இந்த செய்தி இருப்பதை பார்க்கலாம். தென்னிலங்கை நிறுவனத்திற்கு திக்கம்படி சாலை தாரை வார்ப்பு என்ற ஒரு செய்தி 2ஆம் பக்கத்தில் அது விரிவாக விரிந்து செல்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் அந்த செய்தியை முழுமையாக பார்த்திருந்தோம். தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள் தன்னுடைய தேசிய பசுமை இயக்க அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயத்தை அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார். அந்த ஊடக அறிக்கையை நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலிருந்து இந்த பத்திரிகை செய்திகள் வாயிலாக முழுமையாக வழங்கியிருக்கிறோம். அடுத்த செய்திக்கு செல்லலாம். மண்ணெண்ணெய் இலவசமாக வழங்கல், இப்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மகர தெகிவள வீதியில் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவிற்கு அருகில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் நேற்று விநியோகம் செய்யப்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் MDS பெரேரா மக்கள் படும் துன்பங்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்கும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் மண்ணெண்ணெய் பெறுவதற்காக பெருமளவான மக்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையிலேயே திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக அங்கிருந்த பெண் ஒருவரும் குழந்தையும் கீழே விழுந்துள்ளனர். குழந்தைக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மண்ணெண்ணெய் அவசியம் என்பதனால் குழந்தையை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததாகவும் குழந்தையின் தாய் தெரிவித்தார். இதேவேளை எங்கிரியவில் உள்ள உருகல சிபெர்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் இரவு பகலாக எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். மக்களின் அசௌகரியத்தை உணர்ந்த இந்த செயலை மேற்கொண்டதாக அதன் உரிமையாளர் ஹெலும் பிரசன்னாவும் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மண்ணெண்ணெய் இலவசமாக வழங்கல், இப்படியும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக அவை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார் இலங்கை தூதுவர் என்ற ஒரு செய்தி உள்பக்கத்தில் இருக்கிறது. அதே போல தென்னிலங்கை நிறுவனத்திற்கு திக்கம்படி சாலை தாரை வார்ப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த செய்தி இங்கே விரிவாக இருப்பதை பார்க்கலாம். டொலர் கையிருப்பை பூச்சியமாக்கியது யார்? மோசடியாளர்களை கண்டறிய வேண்டும் என்கிறார் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். 7.8 பில்லியன் டாலர் என்ற மிகப்பெரிய கையிருப்பு எவ்வாறு பூச்சியமானது? மத்திய வங்கியிலிருந்து தங்கம் எவ்வாறு காணாமல் போனது? ஏன் இவை பொறுப்பற்ற முறையில் வீணாக்கப்பட்டன என்பது குறித்து எப்போதேனும் ஒரு நாளில் விசாரிக்கப்பட வேண்டும். அதனால்தான் மக்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள துன்பத்தில் ஒரு தீர்வு பெறும். இவ்வாறு கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஊடக கற்கைத்துறை தலைவர் பேராசிரியராக பதவி உயர்வு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை தலைவரும் மூத்த விரிவுரையாளருமான கலாநிதி சி ரகுராம் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். இதற்கான ஒப்புதலை பல்கலைக்கழக பேரவை நேற்று வழங்கியுள்ளது. பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் நேற்று சனிக்கிழமை காலை துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமனங்களுக்கு அமைவாக திறமை அடிப்படையில் பேராசிரியர் உயர்வுக்காக விண்ணப்பித்த கலாநிதி சி ரகுராமின் விண்ணப்பத்தை மதிப்பீடு செய்த மூதவையால் விதந்துரைக்கப்பட்ட துறைசார் நிபுணர்களின் மதிப்பீட்டு அறிக்கை, நேர்முக தேர்வு முடிவுகள் ஆகியன பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் பல்கலைக்கழக பேரவையால் ஊடக கற்கைகள் துறை தலைவரும் கலைப்பீடத்தின் மூத்த விரிவுரையாளருமான கலாநிதி சி ரகுராம் ஊடக கற்கைகளின் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் என்ற அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மற்றும் ஒரு செய்தி, தாக்கப்பட்ட இளைஞன் சாபு, முகாமையாளர் உட்பட 3 பேருக்கு விளக்கம் அறியல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண மகாத்மா காந்தி அதாவது மணிக்கூட்டு வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட 3வரையும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் மற்றும் தலைக்கவசத்தால் தாக்குதல் நடத்திய 2 இவ்வாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சம்பவத்தில் உடுவில் செவமாலை கோவிலடியைச் சேர்ந்த செல்வரட்னம் பிரசாந்த் 24 வயதுடையவரையே உயிரிழந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞன் மீதான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது எரிபொருள் நிரப்பு நிலைய சிசிடிவி பதிவு காணப்படவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பில் தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அவர்கள் மீது கொலை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போலீசார் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையிலே சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க மறுத்த அன்று ஜூலை 4ஆம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் போலீஸ் நிலையத்திற்கு தனது சட்டத்திறனை ஊடாக சரணடைந்த எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் விசாரணைகளின் பின்னர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். முகாமையாளர் மீதும் கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதனால் முகாமையாளர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிவான் அவரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளாக பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளிக்கு பின்பு ஏனைய பத்திரிகை செய்திகளையும் இணைத்துக் கொள்வோம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகள். அடுத்து நாங்கள் விளம்பர பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பொருளாதாரத்தை மீட்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இலங்கை தூதுவர் பேச்சு என்று இன்றைய விளம்பர பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கிறது. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் இலங்கைக்கான தூதுவர் மஹிந்த சமரசிங்க நேரில் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், இந்த சந்திப்பு அண்மையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாகியுள்ள இலங்கைக்கு அமெரிக்க உதவிகளை வழங்கி வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நோக்கப்படுகிறது. இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் எடுத்து கூறியிருக்கிறார். இதேவேளை அமெரிக்காவின் திரைசேரியின் ஆசியாவிற்கான உதவி உபசெயலாளர் ரோபோட் ஹாப்ரோத், தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான உதவி உபசெயலாளர் தூதுவருமான ஹெய்ஸ்லி ஜைட்டலிங் ஆகியோரும் அடங்கிய குழுவினர் இலங்கையை வருகை தர உள்ளனர். இவ்வாறு இலங்கைக்கு வருகை தரும் அமெரிக்க குழு 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி இருக்கிறது. பொருளாதாரத்தை மீட்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இலங்கை தூதுவர் பேச்சு என்ற செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அமெரிக்கா வெள்ளை மாளிகைகளை வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதான செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கொடுப்பனவுகள் செலுத்த முடியவில்லை, சில நாட்களுக்கு எரிபொருட்களுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம், எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்த செய்தியாக அந்த செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று தினம் ட்விட்டர் பக்கத்தில் இந்த பதிவை வழங்கியிருக்கிறார். இனி வருகின்ற ஒரு வாரம் எரிபொருட்களுக்காக பொதுமக்களை காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லியும், அத்தியாவசிய தேவைகள் அதே போன்ற தொழிற்சாலைகளுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்க போதுமானதாக இருப்பதாகவும், ஆகவே கப்பலினுடைய வருகை அதே போன்று கட்டணங்கள் என்பன தொடர்பாக நெருக்கடியான நிலை இருப்பதாகவும், அது தீர்க்கும் வரை இந்த விடயம் இருக்கும் என்று சொல்லியும் நேற்றைய தினம் அவர் ட்விட்டர் பக்கத்திலே பதிவொன்றை செலுத்தியிருக்கிறார். ஆகவே எரிபொருட்களுக்காக யாரையுமே வரிசையில் நிற்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திங்கள் முதல் பாடசாலைகள் செல்ல மாட்டோம், இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சிற்கு அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நாளை திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளுக்கு செல்ல மாட்டோம் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சுக்கு அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பை ஊடக வாயிலாக நேற்று அறிவித்தார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் என்ற ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் இங்கு தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெட்ரோல் விநியோகம் முற்றாக நிறுத்தம் என்று மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் மாலையுடன் 92 ஆக்டேன் பெட்ரோல் விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையிலே நேற்று நண்பர்களுடன் 95 ஆக்டேன் பெட்ரோல் விநியோகமும் முற்றாக நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தி இருக்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதான செய்தியாக அந்த செய்தியை பார்த்திருந்தோம். சர்வதேச உதவி அரசிற்கு கிடைக்காத ராஜித சீனாரட்ன என்று மற்றொரு செய்தி இருக்கிறது. சர்வதேசத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது, அத்துடன் அரசாங்கத்திற்கு சர்வதேசத்தின் உதவியும் கிடைக்காது. தற்போதைய இலங்கையின்
அரசாங்கம் திருட்டு அரசாங்கம் என்பதை முழு உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்கு தீர்வாக கோட்டபாயவையும் ரணிலையும் அனுப்பிவிட்டு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க வேண்டும். நாட்டில் நல்லாட்சி ராஜதந்திரத்தை ஏற்படுத்துவதற்காக சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் எனவும் ராஜித சேனாரட்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச உதவி அரசிற்கு கிடைக்காது, ராஜித சேனாரட்ன என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. யாழ் கோப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அத்தியாவசிய தேவைக்கு ஒதுக்கீடு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. கோப்பாய் யாழ்ப்பாணம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொதுமக்கள் காத்திருக்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் அத்தியாவசிய தேவைகளுக்காக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீர்வேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு உரித்தான கோப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் யாழ்ப்பாணம் பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையம் ஆகியன அத்தியாவசிய தேவைக்காக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 20ஆம் தேதி 2285 கீழ் 4 இலக்க அரச வர்த்தமானி அறிவித்தலில் எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. இனிவரும் நாட்களில் இந்த 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பொதுமக்களுக்கான எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் கோப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், அதாவது பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் 2 இவ்வாறு அத்தியாவசிய தேவைகளுக்காக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திதான் அந்த செய்தி. திருச்சி முகாமில் 30 இளைஞர்கள் உயிர் மாய்க்க முயற்சி என்ற ஒரு செய்தி, விரிவாக இந்த செய்தியை பார்த்திருந்தோம். தொடர்ந்து நேற்றைய தினம் ஒருவர் அங்கே தன்னைத்தானே மண்ணை ஊற்றி தீ வைத்திருந்த வேளையில் அவர் அங்கிருக்கின்ற முகாம்வாசிகளால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விடயத்தை முழுமையாக நாங்கள் இளநாடு பத்திரிகையிலிருந்து பார்த்திருந்தோம். அரிசி, சீனி, பால்மா உட்பட 10 அத்தியாவசிய பொருட்களுக்கு இறக்குமதிக்கு அனுமதி என்ற ஒரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி என்ற ஒரு விடயத்தோடு அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 10 அத்தியாவசிய பொருட்களோடு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதான செய்தியாகத்தான் அதில் அரிசி, சீனி, பருப்பு, பால்மா உட்பட 10 அத்தியாவசிய பொருட்கள் திறந்த கணக்குகள் மூலம் எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு வழங்கப்படும் அனுமதி தொடர்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதேவேளை ஏற்கனவே அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் போதுமான அளவு கையிருப்பில் வைத்திருக்குமாறும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுமாறும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதன் மூலம் சில வர்த்தகர்கள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக காட்டி விலை அதிகரிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளை தடுக்க முயற்சி எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் நியாயமற்ற விலையில் வர்த்தகம் செய்வதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரிசி, சீனி, பால்மா உட்பட 10 அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதி என்ற செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல சீரழிந்துள்ள தாயகத்தை கட்டியெழுப்புவோம், ஏபிபி தலைவர் அனுர தலைமையிலே யாழ் மாநாடு கூட்டமைப்பு பங்கேற்பு என்ற ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். சீரழிந்துள்ள தாயகத்தை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளில் ஏபிபியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் யாழில் நேற்று மாநாடு ஒன்று இடம்பெற்றது. குறித்த மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்து கொண்டிருப்பதான செய்தியாகவே அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான விரிவான செய்தி செல்வதையும் இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று மாலை 2:30 மணியளவிலே குறித்த மாநாடு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்கா தலைமையிலே இடம்பெற்றது. சீரழிந்த தாயகத்தை கட்டியெழுப்புகின்ற தீர்வு எனும் தலைப்பில் நடந்த மாநாட்டில் ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய, ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர், இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவி சேனாதிராஜா, ஃப்ளட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண அவைத் தலைவர் CK சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் தலைவர்களும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் என பலரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை பார்த்ததும் இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகைக்கு செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையிலும் இறுதியாக நாங்கள் இப்போது வாசித்த செய்திதான் இங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உணவு மருந்து இன்றி கண்முன்னே பலர் மரணிக்கும் அவலம் நேரலாம்.
ஜேவிபி தலைவர் அனுருகுமார திசாநாயக்க யாழில் எச்சரிக்கை. பேதமின்றி போராட ஒன்றிணையுமாறு அழைப்பு. ஜேவிபியின் கடந்த கால தவறுகளுக்கு வருந்துவதாகவும் தெரிவிப்பு. நாடு மிக மோசமாக நெருக்கடிகளுக்குள் சிக்கியுள்ளது. அத்தியாவசிய உணவு மருந்துகளுக்கு கூட பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை நீடித்தால் பசியாலும் மருந்தில்லாமலும் பலர் கண்முன்னே விழுந்து மரணிக்க நேரிடலாம் என ஜேவிபி தலைவர் அனுருகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோசமான நிலைக்கு தற்போதுள்ள ஆட்சியாளர்களை பொறுப்பு. எனினும் இந்த பொறுப்பை தட்டி கழித்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த நிலைக்கு காரணமானவர்களுக்கு எதிராக வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் போன்ற பேதங்களை கடந்து போராடினால் எதிர்கால சந்ததியை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் அனுருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். அதுடன் ஜேவிபியின் கடந்த கால சில செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யுத்த காலத்தில் கட்சி எடுத்த சில முடிவுகளே இதற்கு காரணம். யுத்தத்தின் போது இடதுசாரிகளாகிய நாம் குறித்த சில விடயங்கள் குறித்தே கவனம் செலுத்தினோம். அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டமைக்காக வருந்துகிறோம் எனவும் ஜேபியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜேவிபியின் யாழ் மாவட்ட மாநாடு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றது. இதில் தலைமை தாங்கி பேசும்போதே அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கை முழுமையாக மனிதாபிமான அவசர நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விடயங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது 200க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை என்றும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் 163 மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் எச்சரித்துள்ளது. இது அதிக மரணங்களுக்கு வழிவகுக்கலாம். மருந்தின்றி பலர் கண்முன்னே சாகும் நிலை ஏற்படலாம். நாட்டின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மக்கள் உணவின்றி அந்தரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்தும் பசியினால் பலர் இழக்கும் நிலை ஏற்படும். எரிபொருள் கப்பல் 23ஆம் தேதி வரும் என பொறுப்பான அமைச்சர் கூறினார். ஆனால் இன்னும் வரவில்லை. அந்த கப்பல் இந்தியா போய்விட்டது. இந்த நிலைமைக்கு காரணம் அரசே. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு வெளிநாடுகளில் சொத்துக்கள் உள்ளன. 10% தரகு பணம் வாங்கி சம்பாதித்தவர்கள் வெளிநாடுகளில் சொத்துக்களை குவித்துள்ளனர். நாட்டை நாசமாக்கியும் உள்ளனர் எனவும் ஜேவிபியின் தலைவர் விமர்சித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய நிலை ஜப்பானின் அணுகுண்டு வீசியது போல் ஏற்பட்டுள்ள நிலையின் விசேடமானது. இலங்கை இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் கனவு சிதைந்து போயுள்ளது. இது இயற்கை அழிவல்ல, ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய செயற்கை அழிவு. இதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதனை வலியுறுத்தி பேதங்களை கடந்து அனைவரும் போராட வேண்டும். எங்கள் எதிர்கால சந்ததிக்காக, எங்கள் குழந்தைகளுக்காக ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜேவிபி தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. உணவு மருந்து இன்றி கண்முன்னே பலர் மரணிக்கும் அவலம் நேரலாம். ஜேவிபி தலைவர் அனுருகுமார திசாநாயக்க யாழில் எச்சரிக்கை என்ற தலைப்பிலே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேக்கரி உணவுகளின் விலை மேலும் உயரும் என்ற கேள்விக்குறியோடு இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய மேல் பக்கத்தில் செய்தி ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பான், பனிஸ் உள்ளிட்ட உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோதுமை மா உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதனால் பேக்கரி உரிமையாளர்கள் அதிக சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாக இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்ப்போமாக இருந்தால், உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன தெரிவிக்கும் போது இந்த நிலைமை தொடருமானால் பேக்கரி உணவுகளின் விலைகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 50 கிலோகிராம் கோதுமை மா பொதியொன்றில் விலை தற்பொழுது 1000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. விலைகள் அதிகரித்தால் பொதுமக்களை அது வெகுவாகவும் பாதிக்கும் என்பதும், அதேவேளை பேக்கரி உரிமையாளர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிலவும் நெருக்கடி நிலைமை காரணமாக சுமார் 3000 பேக்கரி அளவில் மூடப்படும் நிலைமைக்கு சென்றுள்ளது எனவும் இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன கூறியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல தேர்தலுக்கு வாய்ப்பில்லை, பிரதமர் திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியும் அருகிலே இருக்கிறது. உறுதியான பொருளாதார அடித்தளத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே தேர்தல் ஒன்று நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நேற்றைய தினமும் நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அடுத்த செய்திக்கு செல்லலாம். அமெரிக்க அரசின் உயர்மட்ட தூதுக்குழு இன்று வருகிறது என்ற ஒரு செய்தி, அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்த செய்தி. அதேபோல உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி என்ற ஒரு செய்தி, அத்தியாவசிய 10 பொருட்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் இணைய பத்திரிகைகளை பார்த்திருந்தோம். அந்த செய்தி தான் இந்த செய்தியும். அரிசி, மா, அதே போன்று சீனி உட்பட 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதான செய்திதான் அது. அதேபோல எரிபொருள் வரிசையில் வைத்தியர்கள் சத்திர சிகிச்சைகளை ஒத்திவைக்கும் நிலை என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறையினால் சுகாதாரத்துறை கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில வைத்தியர்கள் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்காக வரிசையில் நிற்பதனால்
சத்திர சிகிச்சைகளை கூட ஒத்திவைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நரம்பியல் நிபுணர்கள், இருதய நோய் நிபுணர்கள், மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் ஏனைய சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தமது நோயாளிகளின் சத்திர சிகிச்சைகளை ரத்து செய்ய நிர்பந்திக்கும் அளவிற்கு நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் டாக்டர் சித்ரன் ஹதுருசிங்க தெரிவித்திருக்கிறார். இதனால் நோயாளிகளுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். சுமார் 15 பேர் ஏற்கனவே வரிசையில் நின்று உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளார். டாக்டர் ஹதுருசிங்கம் இந்த மரணங்களை படுகொலைகளாகவே கருத வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியை இடம் பிடித்திருப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தீவிரமடைகிறது எரிபொருள் நெருக்கடி. கப்பல்கள் எப்போது வரும் என தெரியாத நிலையில் வரிசைகளில் காத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்து என்று சொல்லி எரிசக்தி அமைச்சர் காஞ்சனா விஜயசேகரனுடைய ட்விட்டர் பக்கத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்ட கருத்து தான் இந்த செய்தியாக இருக்கிறது. அதே போல திக்கம்படி சாலை தொடர்பான செய்தியை நாங்கள் முழுமையாக பார்த்திருந்தோம். தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் பொன்னுத்துறை அங்கிரணேசன் நேற்று தினம் தனது தேசிய பசுமை இயக்க அலுவலகத்திலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லப்பட்ட விடயமாக அது இருக்கிறது. கையிருப்பில் நிதி தங்கம் காணாமல் போனது எவ்வாறு விசாரணை தேவை என்கிறார் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 7.5 பில்லியன் வரையான நிதி மற்றும் கையிருப்பில் இருந்த தங்கம் இந்த அரசின் ஆட்சி காலம் போனது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருப்பதான செய்தி தான் அந்த செய்தி. அதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதேபோல் நகர்ப்பகுதி பாடசாலைகளுக்கு 3 நாட்கள், ஏனைய பாடசாலைகளுக்கு 5 நாட்களும் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் வலம்புரி பத்திரிகையிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம். இதோடு இன்றைய பத்திரிகைகள் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். தொடர்ந்தும் எமது செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.